ஹாய் ஸ்டூடெண்ட். டிஎன்பிசி வந்து நம்ம இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்குறாங்க. அது என்னென்னா வந்து ஒரு ஓஎம்ஆர் ஷீட் விட்டுருக்குறாங்க. அது வந்து நியூ அப்டேட்டு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிடி மற்றும் 4 மட்டும்தான் இருக்கும் ஆப்ஷன். இப்போ ஈவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி சில விளக்கங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம இப்போ முற்றிலுமாக இப்போ மாறுபட்டு உள்ளது. இது டிஎன்பிசி வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. இப்போ தெரியாத ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேர் சில மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆனால் 5 மார்க்கு இதுக்கு ரெடியூஸ் பண்ணணும் நம்ம எடுக்கிறது. இது தப்பு பண்ணிட்டோன்னா அதுக்கோசம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் ஸ்டூடெண்ட். ஓகேயா? ஃபஸ்ட்டு பேஜ் ஓகே, முதல் பக்கம் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளோட சீரியல் நம்பர் எழுதிடணும். அதுக்கப்புறம் நேமு, கேண்டிடேட் நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட்டு, சென்ட்ரு, அப்புறம் நம்ம எந்த இடம், அப்புறம் டேட்டு, செக்ஷன் எழுதிடணும். ஓகே, எந்த டேட்டு எந்த செக்ஷன். ஓகே, இது ஈஸி. இது நம்ம எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எக்ஸாம் நம்மளுக்கு இது புக்லெட் கொடுப்பாங்களா, கொஸ்டின் பேப்பரு, அதோட நம்பர் எழுதி ஷேட் அப் பண்ணிடணும். இது வந்து செக்ஷன் 5 வந்து யார் இது பண்ணணும்னா நம்மளுடைய கண்காணிப்பாளர் வருவாங்களா, இன்விஜிலேட்டர், அவங்க தான் பண்ணணும். இது பிரசனா ஆப்ஷன்றானு இது இம்பார்ட்டன்ட். இதுதான் ஏபிசிடிஇ. ஏன்னா அது ஏபிசிடிஇ பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. இது ஏன்னா ஏ வந்து இது கொடுத்துருக்குறாங்களா, நம்ம ஏ எவ்வளோ ஏ மட்டும் கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் ஏ. அப்புறம் பினா பி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களோ நம்ம எவ்வளோ ஆன்சர் எழுதுறோம். பியில் நம்ம எவ்வளோ ஷேடப் பண்ணுறோமோ அதெல்லாம் கூட்டி இங்கே போடணும். நம்ம எவ்வளோ பியில் எவ்வளோ ஷேடப் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம பண்ணி இங்கே கூட்டி போடணும். சியில் எது பண்ணுறோமோ அதெல்லாம் கூட்டி பண்ணணும். மொத்தம் 4 ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஏபிசிடி ஒரு கொஸ்டினுக்கு 4 தான் கொடுப்பாங்க. ஈன்னா அதை எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்ம அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம இப்போ எல்லாத்தையும் ஷேடப் 1 ஷேடப் பண்ணிட்டேன், 2 ஷேடப் பண்ண வேலை, நீ 3 ஷேடப் பண்ணிட்ட. அப்போ நீ 2 விட்டுட்ட. இப்போ விட்டுட்டேன்னா உனக்கு தெரியலனா அது ஷேடப் பண்ணணும். நீ ஷேடப் பண்ணாதான். இப்போ ஈல நீ எத்தனை ஷேடப் பண்ணிக்கிற பார்க்கணும். ஈல நீ 1 ஷேடப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ. இங்கே வந்து என்ன பண்ணணும், 0 0 1 போட்டு 1 ஷேடப் பண்ணணும். தெரியாத கொஸ்டினுக்கு எனக்கு இது ஆன்சரே தெரியாது விட்டுருவோம் பார்த்தியா, அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஷேடப் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு இது நடந்தது, குரூப் 4 என்னன்னு தெரியல, ஏதோ ஆன்சர் ஷீட்டை வந்து மாற்றினாங்க கொண்டாங்க. இது போல் வர வழியிலேயே பேப்பர் திருத்தினாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ போயிருந்தது. அதால் இது கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்டூடெண்ட். கொஞ்சம் குரூப் 1 எக்ஸாம் ஜனவரி 3ஆம் தேதி நடக்குது 2021. இது ஏற்கனவே ஏப்ரல் மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து இந்த கொரோனாலாம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் மிஸ்டேக் பண்ணால் 5 மார்க் நம்மளுக்கு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து ஏழு எவ்வளோ கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிக்கிறோமோ, இதில் ஏல வந்து ஒரு 200 கொஸ்டினில் வந்து ஒரு 80 கொஸ்டின்னா 0 முன்னாடி போட்டு 0 ஷேடப் பண்ணிட்டு 80 போட்டு 8ம் அப்புறம் 0 ஷேடப் பண்ணோம். இப்போ பியில் எவ்வளோ கொஸ்டினோ அப்புறம் சியில் எவ்வளோ கொஸ்டினோ இது 3ம் நம்ம ஷேடப் பண்ணோம். இப்போ ஈக்கு தெரியாத விடுபட்ட கொஸ்டின் மட்டும்தான் நம்ம அது ஷேடப் பண்ணணும். ஓகே, புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதை நம்ம ஃபில் பண்ணணும். இதை பார்த்து தான் செக்ஷன் 4 இருக்கு பார்த்தியா, அது வந்து இன்விலேட்டர் கண்காணிப்பாளர் வந்து இதை வந்து நம்ம இங்கே என்ன போட்டிருக்கிறோமோ இது அவங்க வந்து இது பண்ணுவாங்க, எழுதிப்பாங்க, அவங்க டோட்டல் பண்ணிப்பாங்க. அவங்க லாஸ்ட்டாக ஏபிசிடின்னு நம்ம வந்து எப்பவுமே ஏபிசிடி மொத்தம் 4 ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. அது 4 ஆப்ஷனில் எதுனா ஒன்று நம்ம கண்டிப்பாக ஷேடப் பண்ணியே ஆகணும். ஷேடப் பண்ணால் எதனா தப்பான ஒரு மார்க் கொடுப்பாங்க. தெரியலன்னு நீ விட்டுருவா இருக்கக்கூடாது. ஷேடப் பண்ணக்கூடாது. 0 0 0 போட்டு தான் நம்ம வரணும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 200 கொஸ்டின் அட்டன் பண்ண 200 கொஸ்டினை ஈல நீ கையே வைக்காத. தெரியவில்லைன்னு எதுனா ஒரு கொஸ்டினுக்கு நம்ம தெரிய நீ பண்ணலைன்னா கம்மி பண்ணிடுவாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்? கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஷேடப் பண்ணாதீங்க. ஷேடப் பண்ணிங்கன்னா அதுக்கு உனக்கு மார்க்கே வராது உனக்கு. இப்போ ஏபிசிடி, இப்போ ஏ ஆன்சர், பி ஆன்சர், சி ஆன்சர், எதுனா உனக்கு அந்த ஆன்சர் தெரியலையா, எதுனா ஒரு ஆன்சர் இருக்கும் உனக்கு, அது நீ ஷேடப் பண்ணிவிடு. இந்த 4ல் நீ ஷேடப் பண்ணால் உனக்கு அது மார்க் வராது. ஏன்னா நீ அட்டன் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்போ 200 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கிற, ஆனால் அட்டன் பண்ணல. ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இது வந்து சைன் வந்து கண்காணிப்பாளர் போடணும். தேர்வு முடிந்த பேருக்கு தான் போடணும். இது வந்து நம்மளும் சைன் போடணும். இது நம்ம போடணும். இது தேர்வு முடிந்த பேருக்கு தான். அப்புறம் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோன்னு ஆன்சர் ஷீட்டு. இப்போ இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க, கீழே கொடுத்துருக்குறாங்க பார், நம்பர் ஆஃப் ஏஎஸ், பிஎஸ்சிஎஸ், டிஎஸ்இஎஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பார்க்கணும். இதில் நம்ம இந்த ரோலில் வந்து எத்தனை ஏ போட்டிருக்கிறோமோ அது டோட்டல் பண்ணி இங்கே போடணும். பண்ணியிருக்கோமோ டோட்டல் பண்ணி இங்கே போடணும், கீழே போடணும். போட்டுட்டு நம்ம பெருவிரல் கை, இடது கையை வந்து நம்ம இங்கே வந்து
இது பண்ணிடணும். இதுவும் தேர்வு முடிந்த பிறகு தான். இதுவும் வந்து இது கண்காணிப்பாளர் தேர்வு முடிந்த பிறகு சைன் பண்ணணும். அதே போல் இங்கே மேலேயும் கொடுத்துருப்பாங்க ப்ரெசன்ட் ஆப்சண்ட்டாக, இதுவும் வந்து அவங்க தான் பண்ணிடணும். யார்? கண்காணிப்பாளர். ஓகே, அதோட விளக்கம்லாம் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, அது படித்தாலே புரிஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட், ஆனால் முக்கியமாக வந்து நம்மளுக்கு எது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனால் முக்கியமான ஒன்று கருப்பு பேனாவில் மட்டும் எழுதணும். கருநில பேனா மட்டும்தான், கருப்பு பால் பென் பேனா ப்ளூ பேனா கிடையாது. கருப்பு 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 பேனா மட்டும்தான் கிடைத்தாலில் நம்ம ஆன்சர் ஷீட்டில் எழுத வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதான் நான் சொன்னேன். இங்கே என்ன கொடுத்துருக்கோங்க, விடைத்தாள் பிரிவு 3இல் எத்தனை ஏஎஸ், பிஎஸ், எஸ், டிஎஸ் மற்றும் இஎஸ் விடையாக குறித்துள்ளார்கள் என கணக்கிட்டு மொத்த விடையினை அதற்குரிய கட்டத்தில் எழுதுவதுடன் வட்டங்களையும் நிரப்ப வேண்டும். அதுக்கப்புறம் 3த்தையும் கூட்டி எண்ணிக்கை தான் அது வந்து நம்ம நிரப்ப வேண்டும். ஓகே, சமமாக இருக்கணும். ஓகே, நம்ம எவ்வளோ போட்டிருக்கிறோமோ, இல்லைனா இது சமமாக இல்லைன்னா 15 நிமிஷம் கொடுக்குறாங்க இதுக்கு நம்ம கூடுதலாக. இல்லைன்னா வச்சுக்கோ, ஏதேனும் ஒரு வேறுபாடு இருப்பினும் எத்தனை மார்க்கு? 5 மார்க்கு குறைக்கப்படும். ஓகே, 5 மார்க்கு ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, மற்றும் அதுக்கப்புறம் இது வந்து பிரிவு வந்து 4ம் 5 வந்து கண்காணிப்பாளர்கள் நிரப்பப்பட வேண்டும். ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஏன்னா எதுனா முறைகேடு நடக்காமல் இருக்கிறதுக்கோசம் கொஞ்சம் ஓஎம்எஸ் ஷீட்டில் ஆன்சர் ஷீட்டு மாற்றிருக்கோம். ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஈஸி தான். கொஞ்சம் பார்த்துன்னு போங்க முன்னாடியே. ஓகே, கொஞ்சம் பார்த்து பயந்துடாதீங்க. குரூப் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ.